ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது இந்த பக்கம் கண்டினியூ டு லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் செய்வது, ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்து மறந்துருச்சுன்னா எப்படி ஃபர்காட் கொடுத்து எடுக்கிறது, யூசர் நேம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம நல்லா யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி இந்த கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இப்போ என்னுடைய யூசர் ஐடி கேப்சா பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிட்டு இப்போ லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்தது என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட்ல அதுக்கு எப்படி செக் பண்றது சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படிங்கறது கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க என்னுடைய நெட் பேங்கிங் பேஜ் லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டாவதா அந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டாவதா இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் மல்டி அக்கௌண்ட் நம்பர் வச்சிருப்பாங்க, மல்டி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, சேவிங், கரண்ட், பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பர் இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை பிரான்ச் அக்கௌண்ட் டைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டும். அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் நீங்க ஆன்லைன்ல அப்படியே பாத்துக்கணும் அப்படின்னா அந்த வியூ அப்படிங்கறத செலக்ட் பண்ணா போதும். இல்ல உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்ல வேணும்னா இந்த ரெண்டாவதா இருக்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும்னா இந்த மூணாவதா இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் லாக்கர்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணணும்னா அந்த நாலாவது செலக்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து பிடிஎஃப் இல்லாட்டி எக்ஸல் தான் அதிகம் தேவைப்படும். இப்போ எனக்கு பிடிஎஃப் தான் தேவைப்படுது. பிடிஎஃப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல, இந்த இடத்துல நீங்க ஆளுங்கிறது எப்போதும் செலக்ட்ல இருக்கட்டும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா டேட், உங்களுக்கு எந்த மந்த்ல இருந்து எந்த இயர்ல இருந்து எந்த டேட்ல இருந்து வேணுமோ அந்த டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் எந்த டேட் மந்த் வருமோ அதை. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸா நீங்க செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணலாம். இந்த டேட் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரை வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு மந்த் வைஸா வேணும்னா இந்த மந்த் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இயரை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த மந்த் இந்த இயர்ல எந்த மந்த்துக்கு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆயிடும். இல்ல லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ள வேணும் அப்படின்னா நீங்க லாஸ்ட் 6 மந்த்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். இல்ல ஃபைனான்ஸ் இயர் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். இப்போ ஃபைனான்ஸ் இயர்னு கொடுத்தீங்கன்னா 2014 டு 2015, 2023 டு 2024, 2022 23 3 வருஷத்துக்கான லாஸ்ட் ஃபைனான்சியல் இயரே உங்களுக்கு காட்டுது. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2014 ஏப்ரல் டு 2025 மார்ச் வரை உங்களுக்கு காட்டும். புரியுதா? இந்த ஃபைனான்ஸ் இயருங்கிறது நீங்க இயரை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் டு ஏப்ரல் அந்த இயருக்குள்ளது காட்டும். லாஸ்ட் 6 மந்த்னா அந்த 6 மந்த்துக்குள்ளது காட்டும். நீங்க செலக்ட் பண்ண டேட்ல இருந்து பை மந்த்னா அது நீங்க செலக்ட் பண்ற மந்த்துக்கு மட்டும் காட்டும். பை டேட் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ற டேட்டுக்கு நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட் 6 மந்த்துக்கு செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ கோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ எனக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ண அப்படின்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்படிதான் உங்களுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.